அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 17/10/2023 முதல் 23/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களது வீழ்ச்சியை கண்டு மகிழக்கூடிய சொந்தங்களுக்கு நீங்கள் வளர்ச்சியை பரிசாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களது வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை யோகத்தின் காரணமாக பரிசாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணமாக இவை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 17/10/2023 முதல் 23/10/2023 வரை உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டலட்சுமி யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதால் பல நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாருங்க. குரு சுக்கிர யோகமானது மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், புதன் மற்றும் சூரியனை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குரு மங்கள யோகமானது உருவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் புத ஆதித்ய யோகமானது உருவாகிறது. இப்படி பல்வேறு விதமான யோகங்களுக்கிடையில் அஷ்டலட்சுமி யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் உங்களது வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த குரு வலுவாக மேசராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் குடும்ப ரீதியாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தையும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் இனிமையாக செய்து கொடுக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு கிரக நிலைகளை தோஷமற்றதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக மாற்றுகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரக நிலைகளை வலுவானதாக மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறாருங்க. சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று அமர போகிறார். எனவே இந்த தருணமும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியால் சில சிரமம் இருந்தாலும் அவை நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. ராகு மீன ராசியிலும் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த பலன்களை கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் நிஜ வாழ்வையில மனித வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர். இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகள் அனைத்தையும் தடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகராக சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது துணிவுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. எனவே புதிய உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து விலகி 18ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் வலுவாக அமருகிறாருங்க. துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணையக்கூடிய சூரியன் அமைப்பு மிக பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடும் இணைந்து சஞ்சரிக்க
போகிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. செவ்வாயுடன் இணைவதால் பல்வேறு விதமான யோகங்களும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை, பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த இடங்களில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் தாறுமாறாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட வீண் விரய ஆடம்பர செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு அமருகிறாருங்க. ராகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. எனவே சற்று வளைந்து கொடுத்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம் சற்று கூடுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதை எடுத்தாலும் சற்று எதிர்மறையான சிந்தனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு மோட்சக்காரகரான கேது 8இல் இருப்பதால் ஏற்படுதுங்க. இப்படி இந்த கிரக நிலைகளை தவிர மற்ற கிரக நிலைகள் அனைத்தும் உங்களது வீழ்ச்சியை விட்டு முன்னேற்றத்தில் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை சப்தமம், பாக்கியம் மற்றும் லாபஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. இந்த கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பல வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு விதமான யோகங்கள் காரணமாக அவை அனைத்தும் முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் துளி அளவு கூட பிசராமல் அனைத்தையும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடி ஆக்குகிறார். பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் வீற்றிருப்பதால் புதிய நிலம் வாங்குதல், எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகம் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.